ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்து தற்போது அதில் கலந்து கொண்டு ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து கலந்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சரும் இதில் பங்கேற்றிருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற பெயரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு விளையாட்டை சமூக மாற்றத்திற்கான சக்தியான கருவியாக கருதி செயல்பட்டு வருகிறது. இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான பாதையில் செலுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதன் மூலம் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருளில்லா தமிழகம் என்ற உயரிய இலக்கை அடைக்கும் வகையில் தூய்மையான, நேர்மையான மற்றும் அறநெறி சார்ந்த விளையாட்டு கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பான விழிப்புணர்வு பாடலை நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டு பார்வையிட்டார். இந்த நிலையில் இன்று இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைப்பதாக இருந்த நிலையில் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை தற்போது தொடங்கி வைத்து அந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஓட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக போதையில்லா தமிழகம் என்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போதைப் பொருளை தடுப்பதற்கான சிறப்பு படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது, அதே போன்று அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டம் என்பது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து ஓட்டத்தில் பங்கேற்று ஓடக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஓட்டத்தில் ஏராளமான அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்களை நோக்கி பேசியவாறே தற்போது சாலையில் ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த ஓட்டத்தை சரியாக 6:15 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நந்தினி, இந்த விழிப்புணர்வு ஓட்டமானது எங்கு தொடங்கி எந்த பகுதி வரையும் நிறைவடைகிறது? அது தொடர்பான விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை பொறுத்தவரையில் காமராஜர் சாலை அண்ணா நினைவிடம் அருகே தொடங்கி இருக்கிறது. சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவு என பார்க்கும்போது கலங்கரை விளக்கம் வரை இந்த ஓட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்து கலங்கரை விளக்கம் வரை சென்று மீண்டும் தலைமைச் செயலகத்திற்கு திரும்பினார். அந்த வகையில்தான் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் கலங்கரை விளக்கம் வரை இந்த ஓட்டம் நடைபெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆங்காங்கே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஓடக்கூடியவர்களுக்கு விசிறியும் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் மயக்கம் அடையாமல் இருப்பதற்கான அங்கங்கே எனர்ஜி ட்ரிங்குகளும் வழங்கப்படுகிறது. இது போன்று பல்வேறு ஏற்பாடுகள் என்பது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். இளைஞர்களுடன் சேர்ந்து முதலமைச்சர் ஓடி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதே போன்று போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். மிக முக்கிய கொள்கையாக தமிழ்நாடு அரசின் கொள்கையாக போதையில்லா தமிழகம் இருக்கக்கூடிய நிலையில் அதை முன்னிறுத்தி செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது. ஆங்காங்கே போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு காவலர்களும் தொடர்ச்சியாக தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள்.
அதன் அடிப்படையில் தான் போதை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு இன்று இந்த ஓட்டம் என்பது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக மேற்கொள்ளப்படுகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பங்கேற்றிருக்கிறார். சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த 6 கிலோமீட்டர் தொலைவிற்கான ஓட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று விளையாட்டு வீரர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் ஓடி வரக்கூடிய அந்த நிரலை காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. போதையில்லா தமிழகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வு பாடலும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியிடப்பட்டது. நேற்று அந்த விழிப்புணர்வு பாடலை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.